என்னை பொறுத்த வரைக்கும் சிறையில் இருக்க ஒருத்தர் வந்து ஒரு குற்றவாளி, ஒரு கைதி, தவறு செய்தவர், இவ்வளவுதான் எனக்கான அபிப்பிராயம் இருக்கும். நீங்க நார்மலா அவங்களெல்லாம் எப்படி பார்ப்பீங்க? நாங்கள் வந்து ரொம்ப திமிரோட தான் அவங்களை பார்ப்போம். அவன் எங்கிட்ட அக்யூஸ்ட் அவன் கிட்டத்தட்ட அடிமை மாதிரி தான் அவன். ஏன் சொந்தக்காரங்களே வர விரும்ப மாட்டாங்களோ? மாட்டாங்க, பயம் அவங்களுக்கு. ஜெயில்னா பயம். ஒரு சிறைத்துறை அதிகாரி வெளிநபர்களோடு ஏன் கான்டாக்ட் வச்சுக்க கூடாது? அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிடுவாங்க இல்லைங்களா? ஓ, 6 அடி அகலம், ஒரு 8 அடி நீளம் இருக்கிற ஒரு செல் இருந்ததுன்னா அதில் 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. அதில் வந்து நைட்டில் வந்து அவங்க யூரின் போனலாம் போக முடியாது. செட்டி கொடுப்போம், 2 செட்டி. இந்த செட்டியில் தான் இவனுங்க வந்து 4-5 பேரும் வந்து யூரின் போக முடியும். உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத கைதி யார்? நான் முதல் சொன்ன பாருங்க, அந்த தூக்கு தண்டனை கைதி. அவன் மனசு விட்டு நான் அகலாமல் இருக்கிற ஒரு, நீங்கள் 18 வயசில்? ஆமாம், அந்த வயசில் எனக்கு வந்து அப்போ இருந்த அந்த பிரிசனர் மட்டும் அவனுடைய முகமும் அவனுடைய அந்த கடைசியான அந்த வார்த்தைகளும் நான் இது வரைக்கும் என் மனசை விட்டு போகவே இல்லை. அது எப்படி சார் இருக்கும்? நீங்கள் பார்த்து பழகின ஒரு ஆள், அவர் குற்றவாளியாகவே இருக்கட்டும், நம்மளே அவருடைய லைஃப்பை முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? 47 to 67 வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு மேலே தூக்கப்பட்டிருப்பாங்க. வெரஸ் இப்போ 2000லேருந்து 2025 வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 தூக்கு தான் நடந்திருக்குது. ஒரு ஜெயிலுக்குள்ளே வந்துட்டா ஒரு வாழ்க்கை மாறுமா இல்லை மோசமாகும்? இப்போ வந்து ஒன்றும் தெரியாத ஒருத்தன் வரான்னு வச்சுங்க, அவன் வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து ஒரு 100 கிரிமினல் கூட உள்ளே இருக்கிறான்னு வச்சுங்க, அவன் படிச்சுக்குவான். மறுபடியும் கெட்டதை படிச்சுப்பார், கெட்டதை படிச்சுக்குவான். வெளியிலிருந்து பொருட்களை உள்ளே கொண்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல? ஆமாம், அதெல்லாம் சகஜமாக நடக்குது தானா? வெளியிருந்து பொருள்கள் வந்து போதைப் பொருள் வந்து நிறைய எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. எப்படியா இருந்தாலும் ஒருத்தர் மேலே எஃப்ஐஆர் பதியப்பட்டுட்டா அவர் லைஃப் என்ன ஆகும்? எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணலாமே. ஒரு சார்ஜ் ஷீட் ஆகிடுச்சுன்னா, சார்ஜ் ஷீட் ஆயிடுச்சுன்னா கோர்ட்டில் ரிலீஸ் பண்ணிடுறாங்கல்ல உங்களுக்கு. ஆனால் இதையெல்லாம் கடந்து வந்த ஒருத்தர் எப்படியா இருந்தாலும் லைஃப்பில் ஒரு சின்ன கரும்புள்ளியோட தானே கடக்க வேண்டியிருக்கும். ஆமாம், அது இருக்கும் அவன் மேலே. அது சீக்கிரமாக அவன் மேலே எப்போவுமே இருக்க தான் செய்யும். விமனுக்கு எவ்வளோ சேஃப்டி சார் ப்ரெசன்? விமன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டியாக தான் இருப்பாங்க. ஒன்றும் உங்களுக்கு மேல் உள்ளே போக முடியாது, நம்பர் 1. பட் என்னென்னா அவங்களுக்குள்ளே வந்து இருக்கும். கலவரம் நடக்கும்போது நான் தான் வந்து அங்கே ஜெயில் சூப்பரண்ட் 99 13 பேரை வந்து அந்த கலவரத்தில் பிரிசனர்ஸ் இறந்துட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷோவோட கெஸ்ட் யார் அப்படின்னா, நாம் அறிந்திராத உலகத்தில் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் பயணம் செய்து ஓய்வு பெற்றவர், சிறைத்துறையினுடைய முன்னாள் டிஐஜி திரு ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எனக்கு ஒரு பெரிய க்யூரியாசிட்டி, நீங்கள் ஒரு சிறைத்துறையிலேயே 40 ஆண்டுகள் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிருக்கீங்க. 40 இயர்ஸில் என்னென்ன ரோல் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க சார்? அப்பாயிண்டட் அஸ் வார்டர், வார்டன், அப்புறம் ஹெட் வார்டர், ஹெட் வார்டன், சீஃப் ஹெட் வார்டர், அசிஸ்டன்ட் ஜெயிலர், டெப்டி ஜெயிலர், ஜெயிலர், அடிஷ்னல் சூப்பர்னன்ட், டிஐஜி. ஓ, கீழே இருந்து லாஸ்ட் வரைக்கும் தொட்டேன் நான். ஓ, அதுக்கு மேலே இல்லை எனக்கு. ஓகே, டிஐஜி தான் மேக்ஸிமம் அது வரைக்கும். ஆனால் அப்போ சர்வீஸ் வந்து ஒரு 40 ஆண்டு காலம். 39 years 8 months. ஓகே, அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 40 இயர்ஸ் முழுக்க ப்ரிசனுக்குள்ளே தான் நீங்கள் ட்ராவல் ஆகிருக்கீங்க. ப்ரிசன் தான். நான் மட்டும் ப்ரிசன் இல்லை, எங்கள் அப்பாவும் ப்ரிசன். அவருக்கு ஒரு 35 வருஷம் சேர்த்துக்கிங்க. அவர் ஒரு 35 years ப்ரிசன் சர்வீஸில் இருந்தார். ஸோ அவருக்கு அப்புறம் நான் வந்தேன். ஓ, அப்போ எனக்கு இன்னொரு கேள்வி தோணுது. நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ, அப்பா அங்கே வேலையில் இருக்கிறப்போ, நீங்கள் சிறைக்கெல்லாம் போவீங்கல்ல, அந்த அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் மைண்டில் தோணியிருக்கு அங்கே இருக்கவங்கள பார்க்குறப்ப? அவ்வளோ பெருசாலாம் வந்து நாங்கள் வந்து உள்ளே அடிக்கடியெல்லாம் உள்ளே போக முடியாது. எப்போ அந்த ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டில் ஏதாவது எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டுச்சுன்னா ப்ரிசன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் கொண்டு போவாங்க. அப்போ அப்படி தான் ப்ரிசனர்ஸாக பார்ப்போம். ப்ரிசனர்ஸ்லாம் எங்களை பார்க்கும்போது ரொம்ப வந்து அன்பாக பார்ப்பாங்க, வான்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க குழந்தைங்களெல்லாம் பார்க்குறது இல்லையா. அந்த காலத்துலலாம் பரவலாம் ரொம்ப ரொம்ப ரேர். பரவலாக கொடுக்க மாட்டான். உள்ளே வந்து 15 வருஷம் 20 வருஷம் உள்ளே தான் இருப்பான். வேறு ஆட்களே பார்த்துருக்க மாட்டான் இந்த வார்டஸை தவிர. ஸோ ஏதாவது ஒரு சிவிலியன்ஸ் உள்ளே போகும்போது, அதில் குழந்தைங்களோ யாராவது உள்ளே போகும்போது எப்போ இந்த மாதிரி தானே கூட்டிகிட்டு போவாங்க. அந்த குழந்தைங்கள்கிட்ட ரொம்ப வந்து அன்பாக வந்து எல்லோரும் வந்து பேசுவாங்க. பேர் என்ன தம்பி, அது என்ன அப்படின்னு எதாவது கொண்டு வந்து ஒரு பூவெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது மாதிரி வந்து ரொம்ப வந்து குழந்தைங்களை பார்த்தா ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அவங்க. அவங்களுக்கு மனுஷவாடையே ரொம்ப குறைவு, வெளியாட்களுடைய. ஆமாம், எங்கள் காலத்துலலாம் அப்படி தான். நான் வந்து 1967 நான் வந்துட்டேன். நான் அதுக்கு முந்தைய ஒரு 30-35 வருஷம் எங்கள் அப்பா இருந்திருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் பணி ஆரம்பித்த காலத்துலலாம் கைதிகளை வந்து வெளியிலேருந்து வந்து சொந்தக்காரங்க அடிக்கடி சந்திக்கிறதுலாம் அவ்வளோ சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லை. அப்போலாம் இன்டர்வியூ வர மாட்டாங்க யாருமே. ஜெயிலில் ஒரு நாளைக்கு ஒரு 2 இன்டர்வியூ 3 இன்டர்வியூ நடந்தாலே பெரிய சமாச்சாரம். இன்டர்வியூனா வெளியாட்கள் வந்து சொந்தக்காரங்களை பார்க்குறது, சொந்தக்காரங்க வந்து பார்க்குறது. ஏன் சொந்தக்காரங்களே வர விரும்ப மாட்டாங்களோ? மாட்டாங்க, பயம் அவங்களுக்கு. ஜெயில்னா பயம். அப்படி ஒன்று காலம் இருந்தது. ஆமாம். ஓஹோ, அதுலேருந்து நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிற காலகட்டத்தில் அது எந்தளவு மாறி இருந்தது? அது முழுசாகவும் மாறிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜெயில்னால் கட்டாயம் போய் பார்க்கணுன்ற மாதிரி மாறிடுச்சு. அப்படி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு ஆளை போய் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொந்தக்காரங்க வந்து பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, நான் ஜெயிலுக்கு போய் வந்து என்ன பார்த்தியா
அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ப்ரிசனில் வந்து இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்களுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ ஜெயிலில் வந்து 4 வருஷம் இருந்தார், 5 வருஷம் இருந்தார், நீங்கள் அதிகாரியாக தான் இருந்தீங்க. இருந்தாலும் இருக்குமிடம் சிறைங்கிறப்ப உங்கள் மன உளவியலே எப்படி இருக்கும்? இப்போ காலையில் நாங்கள் வந்து ஒரு 5:30 மணிக்கு ஜெயிலுக்குள்ளே போனோம்னு வச்சுங்களேன், அன்றைக்கி காலையில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை தான் மனசுக்குள்ளே இருக்குமே தவிர, பையன் ஸ்கூல் போயிட்டானா, இல்லை என்ன படிக்கிறான், எங்கே போகிறான், வீட்டில் அம்மா அம்மா என்ன செய்யணும், அதெல்லாம் ஒன்றுமே நாங்கள் கவனிக்கிறக்கோ சிந்திக்கிறக்கோ கூட நேரம் கிடையாது. எங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே ஜெயில் தான். ஜெயிலை தவிர எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. வெளியே நடக்கக்கூட தெரியாது எங்களுக்கு. ஒரு கடைக்கு போக தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏன்னா ஜெயிலுக்குள்ளே இருக்க பிரிஸ்னஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் அது, கோட்டஸ் முழுசுமே அது. நாங்கள் வந்து வெளியாளுங்கிட்ட கான்டாக்ட் வச்சுக்கூடாது. ஒரு சிறைத்துறை அதிகாரி வெளிநபர்களோட ஏன் கான்டாக்ட் வச்சுக்க கூடாது? ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிடுவாங்க இல்லைங்களா? ஓ, ஜெயிலுக்குள்ளே அவனை தப்பிக்கிறதுக்கோ இல்லை அவனுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சு கொடுக்குறதுக்கோ. அந்த காலத்தில் சிறைச்சாலைக்குள்ளே வர ஆட்கள் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அரசுக்கு எதிரானவங்க வரக்கூடும் நிறைய பேர். ஸோ இவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வெளியே கொண்டு போய் பாஸ் பண்ணுறதுக்கும், அந்த வெளியே இருக்க ஆட்கள் வந்து இன்ஃபர்மேஷனுக்கே கொடுக்குறதுக்கும் இது மாதிரிலாம் நிறைய வந்து சான்சஸ் இருக்குன்றனால நாங்கள் வெளியாளுங்களே பார்க்கக்கூடாது. சிறையில் இருக்கும் ஒரு கைதியின் வாழ்வுக்கும் ஒரு சிறையில் பணி செய்யும் அதிகாரிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் ஒன்றும் கிடையாது. நாங்களும் கிட்டத்தட்ட ஜெயிலில் இருந்த மாதிரி தான், ஜெயிலுக்குள்ள இருக்க கைதி மாதிரி தான். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ வெளியிலேருந்து இருக்கக்கூடிய, இப்போ நான் வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, என்னை பொறுத்த வரைக்கும் சிறையில் இருக்க ஒருத்தர் வந்து ஒரு குற்றவாளி, ஒரு கைதி, தவறு செய்தவர், இவ்வளவு தான் எனக்கான அபிப்பிராயம் இருக்கும். நீங்கள் நார்மலாக அவங்களெல்லாம் எப்படி பார்ப்பீங்க? நாங்கள் வந்து ரொம்ப திமிரோடு தான் அவங்கள பார்ப்போம். ஏன்னு கேட்டால் எங்கள்கிட்ட அக்யூஸ்ட் அவன் கிட்டத்தட்ட அடிமை மாதிரி தான் அவன். இப்போ எங்களுடைய காலத்தில் இருக்கிற பிரிசனர்ஸ் எல்லாம் வந்து அடிமை மாதிரி தான். அவன் வந்து எங்கள் முன்னால் கூட வரக்கூடாது, ஒரு சைடில் தான் நிற்பான். வந்து அவனை உட்கார வைக்கிறதோ, அவங்ககிட்ட வந்து அந்த மாதிரி வந்து எதாவது பேசுகிறதோ எல்லாமே நாங்கள் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக தான் இருப்போம். அதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஐராட்சி இருக்குது. இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஜெயில் கைதி வந்து சூப்பர்னெட்லாம் டைரெக்டாக பேசிட முடியாது. அவன் அந்த வார்டர்கிட்ட சொல்லணும், வார்டர் அடுத்த கேட்டகரிகிட்ட சொல்லணும், அடுத்த சீஃப் கிட்ட சொல்லணும், அப்புறம் அவன் ஜெயிலர்கிட்ட சொல்லணும். ஸோ சூப்பன் பார்க்கக்கூடிய ஒரு கைதியாக இருந்து பிரச்சனைகளாக இருந்தால் மட்டும்தான் சூப்பன் அவனை பார்ப்பார். இல்லைன்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து அவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷன் வரும்போது பார்த்திங்கன்னா அவனுக்கு ஏதாவது அவங்களோட குறைகள் இருந்தாங்களா சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக அந்த குறைகள் சொல்கிறது கூட கீழே இருக்கிற அந்த வார்டர்ஸ் விட மாட்டாங்க. சப்போஸ் வந்து அவனுக்கு வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப மாட்டேன்ட்டார் இந்த வார்டர் அப்படின்னு குறைய சொல்கிறான்னு வச்சுங்களேன், அதுக்கு அந்த வார்டர் அலோவ் பண்ண மாட்டார். மறுபடியும் அவரை தானே சந்திக்கணும். ஆமாம், அதனால் வந்து எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. உள்ளே இருக்கிறதுங்கிறது ஆமாம், அது எப்போதுமே கஷ்டம்தான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொலோனல் பேட்டர்ன். இது ஆக்சுவலாக பிரிட்டிஷ் பேட்டர்ன். இது டோட்டலாகவே ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெயில்ஸ் முழுசுமே பிரிட்டிஷர் கட்டினது தான். இப்போது வெள்ளைக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஜெயிலில் அந்த நடைமுறை பின்பற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அது பெரும்பாலும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், அரசுக்கு எதிரானவர்கள் தான் அப்போ கைது செய்யப்பட்டிருப்பாங்க. அவர்களை இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அடிமை போல் நடத்தியிருப்பாங்க. ஆனால் சுதந்திர இந்தியாவிலும் அதே ஒரு நடைமுறை ஏன் இருக்குது? பழகிடுச்சு இல்லை, அந்த பேட்டர்ன் பழகிடுச்சு. மேனுவல் அதே தான். ஏன் அதில் எந்த ரிஃபார்மும் பெருசாக வரல சார்? ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் பற்றி அவ்வளோ பேசுகிற நாட்டில் ரிஃபர்மேஷன்ஸுக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஜெயிலுடைய நோக்கம் வந்து பீனிட்டிவ் அப்ரோச், தண்டிக்கிறதா நோக்கமாக இருந்தது. இப்போ அப்ரோச் வந்து கரெக்ஷனல் அப்ரோச். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது. இப்போ தான் நிறைய கொடுத்துட்டோமே உங்களுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு செல்லை வச்சு பூட்டுறது கிடையாது, எல்லாம் டார்மெண்ட் டைப் ஆஃப் பிளாக்ஸு. அவனுக்கு டிவி இருக்குது, ஃபேன் இருக்குது, நல்ல சாப்பாடுகள் இருக்குது. முதல்ல வந்து சாப்பிடக்கூட முடியாது அவனால். பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து அதுக்கப்புறமும் வந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதே பேட்டர்ன் தான். ஃபுட்டு தான், காலைல கஞ்சி, சோளக்கஞ்சி, மதியானம் சோளக்களி, ஈவினிங் ஒரு அரை சோளக்களி, அப்படி தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் எந்த வருஷம் வரைக்கும் இந்த நடைமுறை இருந்தது? 1967 நான் சேர்ற வரைக்கும், 1967 வரைக்கும் ஒரு செல்லில் ஒரு 5 பேர் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு செல்லில் கிட்டத்தட்ட ஒரு 6 அடி அகலம், ஒரு 8 அடி நீளம் இருக்கிற ஒரு செல் இருந்ததுன்னா அதில் 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. அதில் வந்து நைட்டில் வந்து அவங்க யூரின் போனலாம் போக முடியாது. அது சட்டி கொடுப்போம், 2 சட்டி. ஒன்று வந்து இதுக்கும், ஒன்று 1 and 2க்கு, ஒன்றுக்கும் இன்னொரு சட்டி இதுக்கு 2க்கும். இப்போ இந்த சட்டியில் தான் இவனுக்கு வந்து 4-5 பேரும் வந்து யூரின் போக முடியும். காலையில் அந்த சட்டியை எடுத்துகிட்டு வெளியே கொண்டு போய் வச்சு அவங்க க்ளீன் பண்ணி திருப்பி கொண்டு வந்து ஈவினிங் கொண்டு வந்து வைக்கணும். அதுதான் நடைமுறை. 67 வரைக்கும் அதுதான். 67க்கு மேலே ஒரு 70s கிட்டத்தட்ட 70s தான் ஃப்ளஷ் அவுட் டாய்லெட் வருது. அது வரைக்குமே சட்டியில் தான் போகணும். சட்டியில் தான் போகணும். ஐயோ இல்லை, அதாவது வெளியிலிருந்து பார்க்குற சிறைக்கும் உண்மை சிறைக்குமான வித்தியாசம் பெரிதாக இருக்குது. பட் இதை தாண்டி இது ஒரு சைடு. இன்னொரு சைடு எப்படி பார்த்தாலும் ஒரு கட்டத்தில் தவறுகள் இழைத்தவர்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் உங்களோட தொடர்ந்து பழகுகிற போது உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இமோஷனல் கனெக்ட் எதுவும் வந்துடுமா ஒரு கட்டத்தில்? இமோஷ்னல் கனெக்ஷன் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அதாவது சில பிரிசனர்ஸ் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, சார் அந்த குற்றம் நான் செய்யவே இல்லை, பட் ஆனால் வந்து எம்எல்ஏ சுமத்தி இந்த மாதிரி குற்றம் கொண்டு வந்து உள்ளே வச்சுருக்காங்க, ஒரு சடன் ப்ரொவோகேஷன் இது மாதிரி பண்ணிட்டோமே சில நேரங்களில் கோவத்தில் வந்து அவனை சாகடிக்கணுன்ற மோட்டிவும் கிடையாது அவனுக்கு.
ஆனால் ஒரு அடி அடிப்பான், அவனுடைய ஃபேட் அவன் இறந்துருவான். இறந்துட்டான்னா கொலை கேஸில் 20 வருஷம் உள்ள உட்காரும். அந்த நேரங்களில் அந்த பிரிஸ்னஸ் மட்டும்தான் அவங்க வந்து அதை பற்றி வருத்தப்படுவாங்க. ஐயோ குழந்தைங்களாம் அப்படி விட்டுட்டு வந்துட்டுமே, பொண்டாட்டி என்ன செய்வா, புள்ளை என்ன செய்வா, அவங்களாம் படிக்கலையே இப்படின்லாம் வந்து வந்து அவங்க வந்து சில நேரத்தில் சொல்லி அழுகிறது உண்டு எங்ககிட்ட. இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஒரு வருஷம் வந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே வெளியே போயிடுவான். ஷார்ட் பரோல்னு இருக்குது. 15 டேஸ் வந்து பெர் ஆனம் ஷார்ட் பரோல். ஒரு வருஷத்தில் 15 நாள் அவன் ஷார்ட் பரோல் பண்ணலாம். ஸோ வெளியில் வெளியே வீட்டுக்கு போயிடுவாமா, வெளியே போயிடுவாமா. அது எதுக்காக என்ன காரணங்கள் கேட்டால், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், இல்லைனா வந்து என் ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, சீரியஸாக இருக்குது, அம்மாவுக்கு சீரியஸாக இருக்குது, இல்லைனா ஏதோ ஒரு வந்து நிலம் வந்து தகராறில் இருக்குது, அது வந்து போய் செட்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காரணங்களுக்கு வந்து ஜெனியூனாக இருக்கணும். அது அல்லாமல் வந்து பரோலுக்கு நம்ம அப்ளை பண்ணான்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டை வந்து அவனுக்கு வந்து 1 மாதமோ 2 மாதமோ, சப்போஸ் வந்து அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்னா 3 மாதம் 4 மாதம். ஆனாலுமே இப்போ ஒரு பாவப்பட்ட ஒரு ஆள், நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது மாதிரி ஏதோ தவறு பண்ணிட்டாரு, அதுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. உண்மையிலேயே அவருக்கு சில தேவைகள் இருக்குது வெளியிலேன்னு வச்சுக்கோங்களேன். அம்மாவோ அல்லது நீங்கள் சொல்கிறது மாதிரி அவங்க தான் ரொம்ப ஏங்குவாங்க குடும்பத்துக்காக. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக க்ரைம் பண்ணுறவங்க அதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டாங்கன்னு சொன்னீங்க. அவரால் இந்த விஷயங்கள் செஞ்சுக்க முடியாது தானே? முடியாதுன்னு சொல்லிவிட முடியாது. இப்போ அதுக்குரிய ஏஜென்சிஸ் இருக்காங்க. இப்போது ஏஜென்சிஸ்ன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து அவன் போய் அந்த அவனுடைய அந்த கிரிவன்சஸை வந்து சொல்கிறதுக்கு இப்போ வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸ்ட்ரைட்டாகவே அவன் சூப்பர்னை பார்க்கலாம், சூப்பர்கிட்ட சொல்லலாம், ஜெயிலர்கிட்ட சொல்லலாம். இல்லைன்னு கேட்டால் உள்ளே வந்து ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்படி யார்கிட்ட வேணாலும் அவனுடைய பேசலாம். ஸோ அவர்களுக்கான உரிமைகள் ஓரளவு பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் அவன் இன்டர்வியூலையும் வந்து அவன் வந்து அவனுடைய யார் யார் வேணும்னா அவங்கள கூப்பிட்டு வந்து பேச சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் சார், இது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து என்னதான் இறுக்கமான ஒரு மனநிலையோடு நம்ம இருந்தாலுமே கூட சிலர் மேலே நமக்கே ஒரு அபிப்பிராயம் வரும்ல, ஏதோ பாவம் உள்ளே வந்துட்டான் கஷ்டப்படுறாரு அப்படின்லாம் நம்ம நினைப்போம்ல. அப்படி உங்களுக்கு உணர்வு ரீதியாக நீங்கள் பழகின அல்லது வந்து அவங்களுக்காக வருத்தப்பட்ட நபர்கள் உண்டா? இருக்குது அந்த மாதிரி. இப்போ ஒரு தூக்கு தண்டனை கைதி, நான் ஒன்றுமே செய்யலை சாமி, அவன் வந்து என்னை வந்து சும்மா பிடிச்சி கொண்டு போட்டாங்க, ஒருத்தன் குத்திவிட்டான், அவன் வந்து எனக்கு எதிரி, கொலையானவன் எனக்கு எதிரி. சரி, நான் குடிச்சிருந்தேன். நான் திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டில் கிடந்தான். என்னடா என்ன நான் குத்தலான்னு நினச்சேன், அப்படி உன்னே உண்டா குத்தலான்னு சொல்லிட்டு கத்தி போய் எடுத்துனேன். நான் எடுத்தால் வந்து அவன் செத்து போயிட்டான் அவன். ஸோ விட்னஸ், என்னை பார்த்த விட்னஸ் வந்து நான் கத்தி எடுக்கிறது தான் பார்த்துருக்காங்க. நான் குத்துனது யாரும் பார்க்கல. பட் ஆனால் விட்னஸ் சொன்னாங்க இந்த மாதிரி நான் குத்திட்டேன்னு. எனக்கு ஏற்கனவே அவங்ககிட்ட விரோதமும் இருந்துச்சு. நான் உள்ளே வந்துட்டேன். ஆனால் சத்தியமாக நான் செய்யலை. இன்னும் கேலோஸ் போகிறான், போகும்போது அவன் சொல்கிறான், நான் பண்ணவே இல்லை சார். தூக்குமடைக்கு போகிறப்ப தூக்குமேடைக்கு போகிறேன் அன்றைக்கி காலையில் 5 மணிக்கு சொல்கிறான். வந்து ஒன்றுமே பண்ணாமையே வந்து நான் வந்து தூக்குமேடைக்கு போகிறேன். அவன் கொஞ்சம் தைரியமாக இருந்தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் தப்பு பண்ணல, அவனுடைய கான்ஷியஸ்க்கு வந்து அவன் தப்பு பண்ணல. ஆனால் அந்த மாதிரி ஒன்று கேட்குறப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு ஹியூமன் பீயிங் அந்த நேரங்களில் வந்து என்கிட்ட அப்போ நம்ம சின்ன வயசு தான், எனக்கு ஒரு 18 வயசு அப்போது. ஓ, சின்ன பையன். ஆமாம், சின்ன பையன். அதை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏடா ஒன்றுமே பண்ணாதவனுக்கு வந்து பிடிச்சி கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே. அது அவன் தூக்குக்கு போகிறானே, மறுபடியும் திரும்பியும் அதுக்கு வந்து அவனுக்கு ஒரு இது இல்லையே, அவன் மறுபடியும் ரெமெடி இல்லையே அதுக்கு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து உங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை இப்போ கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1947 1967 வரைக்கும் இது நடந்த தூக்குகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 தூக்குகளுக்கு மேலே இருக்கும். 67 வரைக்கும் 67 வரைக்கும் 1000 தூக்கு மேலே இருக்கும். அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை சாதாரணம். செஷன்ஸ் போனால் உடனே வந்து ஹைகோர்ட் போனோன்னு கன்ஃபார்ம் பண்ணால் உடனே தூக்கில் போட்டுருவாங்க அவங்க. இப்போ நான் வந்து சேரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்டெம்ட் செல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 செல் இருக்கும். 22 செல் நிறைஞ்சிருக்கும் ஆள் தூக்கு தண்டனைக்கு. ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கன்விஷன், அந்த தூக்கு தண்டனை வந்து கன்ஃபார்ம் ஆகி இந்த தூக்கு தண்டனை போட்டுருவாங்க. அதான் சொல்கிறேன்னே, ஒரு 47 to 67 வரைக்கும் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேருக்கு மேலே தூக்கு போட்டிருப்பாங்க. வெரஸ் இப்போ 2000 2025 வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 தூக்கு தான் நடந்திருக்குது இந்தியா முழுக்கவே. கிட்டத்தட்ட ஒரு 539 பேர் இப்போ வந்து அந்த டெத் ரோவில் இருக்காங்க த்ரூஅவுட் இந்தியா இருக்காங்க. ஆனால் அதில் அவங்களுக்கு மன்னிப்புகள் வழங்கப்படலாம். ஆமாம், எல்லாம் நடக்கலாம். தூக்கு தண்டனை வந்து உறுதியாகிறது வந்து 4.4% தான். இப்போது தூக்கு தண்டனையினுடைய வரலாறு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் கூட நீங்கள் சொன்னீங்களே, மேடைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒருத்தர் வந்து இந்த குற்றத்தை நான் செய்யலைன்னு உங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்லலை, உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அதான் சொல்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து உண்மையாலுமே ஒரு அந்த ஸ்டேஜில், இதுக்கப்புறம் அந்த தூக்கங்கள்லாம் பார்த்து பழகி போனதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் ஒன்றும் கொடுக்கல. பட் அந்த ஸ்டேஜில் அந்த சின்ன வயசில் வந்து ஐயோ எனக்கு வந்து கண்ணீர் வண்டத்தான் செஞ்சது. அவனுக்கு கண்ணீர் வரல, ஆனால் எனக்கு கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா அவன் தயாராகிட்டான் அதுக்கு. இனிமேல் ஒன்றும் இருந்து பிரயோஜனம் கிடையாது, எப்படியா தான் போட போகிறாங்க நம்ம. பட் எவனா ஒருத்தனாவது தெரிஞ்சுக்கிட்டுமே, சார் நீங்கள் நம்புறீங்களா சார்,
அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஊண்டாச்சு எனக்கு. அந்த வார்த்தையிலே உங்களை அவ்வளோ ஊன் பண்ணிருச்சு. நீங்களாவது என்ன நம்புறீங்களான்னு கேட்டாது. ஏன்னா அவன் வேற அவனுக்கு எல்லா இடத்தையும் போயிட்டு வந்துட்டானே அவன். எல்லா இடத்துக்கும் போய் முடிஞ்சு போய் தூக்கு தண்டனை கடைசியாக ஊர்ஜிதமாகி எத்தனை ஏஜென்சிக்கு போயிருப்பான் அவன். அத்தனையும் போய் யாருமே நம்பல இல்லை. அவங்க வீட்லேயே அவங்க நம்பலையே. பட் அவன் அவன் வந்து நான் பழகின வரைக்கும் அவன் வந்து குட் ஃபெல்லோ. அவர் மனசாட்சிக்கு தான் தெரியும். அவருக்கு மனசாட்சி தான் தெரியும். நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சியமாக தான். அப்படியே அந்த எமோஷன்ஸை கடந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸிக்யூஷனை பார்த்துருப்பீங்க சார்? ஒரு 12-15 எக்ஸிபிஷன் கிட்டத்தட்ட பார்த்துருப்பேன். 15 தூக்கு தண்டனைகளை அது நடக்கும்போதே நீங்கள் அங்கே இருந்திருக்கீங்க. இருந்திருக்கேன். ஒரு தூக்கு தண்டனை கைதி நாளைக்கு காலையில் அவருக்கு தூக்கு இருக்குல்ல, அந்த முதல் நாள் இரவு எப்படி சார் இருக்கும்? அவர் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவார்? நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துருப்பீங்கல்ல. நான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்த என்னுடைய ஞாபகத்துக்குள்ளே இருக்கிறவங்க வந்து மாட்டோ சிங்கர் தான். ஒரு நொட்டோரியஸ் கிரிமினல் அவன். அவன் எந்த மாதிரி வந்து ஸ்டாண்ட் எடுப்பான், நைட்டில் என்ன பண்ணுவான், ஏதாவது பண்ணிட்டானா, ஏதாவது பண்ணுவான், அது மாதிரிலாம் வந்து எங்களுக்கு வந்து திங்கிங் இருந்துச்சு. சப்போஸ் வந்து உள்ளே வந்து ஏதாவது பண்ணிட்டான், தூக்கு போட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவனை கொண்டு போயிட்டான், அவனை இன்ஃப்ளிக்ட் பண்ணிட்டான், ஏதாவது மாதிரி அது மாதிரிலாம் நாங்கள் திங்க் பண்ணோம் நிறைய. அவர்களுக்காக பரிதாபப்படுறதை விட இது சட்டப்படி இதை செயல்படுத்தணுமேங்கிற பதட்டம் தான் கூட கூட அந்த பதட்டம் தான் கூட இருக்கும். எங்களுடைய திங்கிங்கில் எப்பவுமே ஜாஸ்தி வந்து நாங்கள் விக்டிமில் தான் இருப்போம். உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவரை பற்றின என்னன்னா அதிகமாக இருக்கும். அதிகம். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து மற்ற பிரிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து குற்றம் பண்ணாமே வந்துடுவானுங்க. ஜெயிலுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா 95% ஆஃப் பிரிஸ்னஸ் ஜெயிலுக்கு இருக்கிறவனுங்க வந்து குற்றவாளிகள் அல்ல. இப்போ அப்போ 95% பீப்புள் பிரிசனுக்குள்ளே இருக்கவங்க குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, அதை எந்த கணக்குலேருந்து சொல்கிறீங்க? இல்லை, குற்றவாளிகள் இல்லைன்னு நான் சொல்ல வரல. நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 பேர் வந்து உங்களுக்கு வந்து க்ரைம் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் வந்து 5 பேர் தான் உள்ளே வரானுங்க. 95 பேர் உள்ளே வர்றதில்ல. உள்ளே வர்றது வெளியே இருக்கானுங்க. சார், நீங்கள் இன்றைக்கி ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர், பல அனுபவங்களை பார்த்துருப்பீங்க. உங்களுடைய ஒரு வெளிநபராகவும், அதாவது வந்து ஒரு ஆஃபீஸர் அல்லாதவராகவும் ஒரு சிட்டிசனாக வெளியிலேருந்து பார்க்குறப்போ இங்கே ஆக்சுவலாக நிலைமை எப்படி சார் இருக்குது? ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு ஆள் அல்லது ஒரு ப்ரொஃபஷனலாக க்ரைம் பண்ணுற ஒருத்தவர், இன்னொரு பக்கம் ஏதோ அவசரத்தில் தப்பு பண்ணிட்டார், ஆனால் எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாதவர். ஓகே, இதில் உண்மையிலேயே யார் தண்டிக்கப்படுறோம்? இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு தப்பிச்சு போயிடுறாங்கன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சட்டத்தினுடைய நிறைய ஓட்டைகள் இருக்குல்ல. இருக்குது, எல்லா சட்டத்தில் ஓட்டைகள் இருக்குங்கிறதுல போயிடுறாங்க. அந்த சட்டத்தினுடைய ஓட்டைகளை பயன்படுத்துறதுக்கு அவங்ககிட்ட ஆள் இல்லை. இவங்ககிட்ட ஆள் இருக்குது, அவங்ககிட்ட ஆள் இல்லை. வித்தியாசம் அவ்வளோதான். இப்போ ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் வந்து தண்டனையை அனுபவிப்பது பெரும்பாலும் யாருன்னு கேட்குறேன். பெரும்பாலும் புவர்ஸ் தான். அது ஒன்றும் புவர் தான். புவர்ஸ் தான். ஒரு ஜெயிலுக்குள்ளே வந்துட்டா ஒரு வாழ்க்கை மாறுமா இல்லை மோசமாகுமா? இப்போ வந்து ஒன்றும் தெரியாத ஒருத்தன் வரான்னு வச்சுங்க, அவன் வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து ஒரு 100 கிரிமினல் கூட உள்ளே இருக்கிறான்னு வச்சுங்க, அவன் படிச்சுக்குவான். மறுபடியும் கெட்டதை படிச்சுப்பார். கெட்டதை படிச்சுக்குவான். அவன் ஈஸி மணி மேக்கிங் அவன் சொல்லி தருவான். அவன் ஸோ அவன் எப்படி திருடுறது, எப்படி கொள்ளையடிக்கிறது, எப்படி கொலை பண்ணுறது, எப்படி இதெல்லாம் சொல்லி கொடுப்பான் அவன். அங்கே அது பாடம் எடுப்பான். அவங்க எடுத்துகிட்டு அவன் ரிலீஸ் ஆனவொன்னே அவனை இவனுடைய கேங்கில் சேர்த்திக்குவான். அவர்கள் சந்திக்கிற சூழல். ஸோ பிரிசனர்ஸ் ஆர் மேட். பிரிசனர்ஸ் ஆர் மேட். ஆமாம், பிரிசனர்ஸ் மேடா பானா மேடா, பிறக்கிறானா உருவாக்கப்படுறானா. இதில் 2 தியரியும் வந்து டேலியாகும். பிறக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குரோமோசோம்ஸு அதில் வந்து ஒரு ஃபேக்டர் அது ஆக்சுவலாக. ஆனாலும் கொஞ்சம் ரேர் கேஸ் தான். ரொம்ப ரேரஸ்ட் கேஸ் தானே. ஆமாம், அதனால வந்து உங்களுக்கு வந்து கிரிமினல்ஸ் ஆர் பார்ன் இல்லை, கிரிமினல்ஸ் ஆர் மேட். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன நினைக்கிறீங்க? இட்ஸ் மேட் உருவாக்கப்படுறாங்க. அப்போ இப்போ ஜெயிலுக்குள்ளே ஒருத்தர் வராரு, இன்றைக்கி பல காரணங்களுக்காக ஜெயிலுக்குள்ளே வந்துடுறாங்க. நீங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு சீனியராக இந்த சமூகத்தினுடைய இளைய தலைமுறைக்கு ஒன்று சொல்லணும்னு நினச்சா என்ன சொல்லுவீங்கப்பா? நான் இப்படிலாம் பார்த்துருக்கேன், ஜெயிலுக்கு வந்துடாதீங்கடா அப்படின்னு சொல்கிற ஒரு அப்பாஸ்தானம் இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து சொல்லணுன்னா இந்த ஜெனரேஷனுக்கு என்ன சொல்லுவீங்க? எல்லா க்ரைமுக்கும் வந்து மூல காரணம் வந்து போதைப்பொருள் தான். அதை போட்டால் தான் அவன் கொலையே பண்ணுவான். அவன் இல்லைன்னா அவன் நல்லவன். ஏன்னா அவனை நம்ம மறக்கணும். அவன் யாருன்றதை நம்ம மறந்தானா அவன் செய்ய முடியும். அவன் யாருன்னு அவன் நினச்சானா நம்ம ஒரு அம்மாவுக்கு மகன், நம்ம ஒரு மனைவிக்கு கணவன், நம்ம ஒரு குழந்தைக்கு தகப்பன் அப்படின்றதெல்லாம் அவனுக்கு உணருவான். அப்போ அவனுக்கு க்ரைம் பண்ண மாட்டான். நம்ம தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்ற அந்த எண்ணம் வரும் அவனுக்கு. அவன் இந்த போதையில் போயிட்டான்னு கேட்டிங்கன்னா அவன் இது இத்தனையும் மறந்துடுறான், தான் யாருன்றதை மறந்துடுறான். இப்போ யார் அவனை வந்து ஊக்குவிக்கிறாங்களோ, யார் அவனை தூண்டி விடுறாங்களோ, யார் அவனை செயல்படுத்த விடுறாங்களோ அவன் போய் அதை தப்பு பண்ணுறான். அவன் ஆக்சுவலாக அவனுக்காக அந்த தப்பு பண்ணல. ஆமாம், யாருக்காக பண்ணுறான் அவன், அவனுக்காக பண்ண தப்பு. இந்த ஒரு படத்தில் கூட ஒரு டயலாக் இருக்கும், பழக்கத்துக்கு செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருவாரியாக ஜெயிலுக்குள்ளே வர்றவங்கலாம் அவர்களுடைய கோபத்திலேயோ அல்லது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ தவறு செய்து உள்ளே வந்தவங்களா, இல்லை இது மாதிரி யாராவது ஒரு தவறான ஆட்களுடைய ஐடியாவில்
மற்றவங்களுக்காக ஏதாவது பண்ணிட்டு உள்ளே வந்து மாட்டிக்கிட்டவங்களா? மற்றவங்களுக்காக பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. மற்றவங்களுக்காக பண்ணவங்க தான் நிறையா. ஓ! இப்போ உள்ள வர அந்த குரூப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தமே இருக்காது அவன். ஒவ்வொரு இப்போ இந்த ஆர்கனைஸ்ட் கிரிமினல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால், தாதாஸ் இருப்பானுங்க. அவனுக்கு கீழ ஒரு 100 பேர் இருப்பானுங்க. அவனுக்கு வந்து வேலை தான் அது ஆக்சுவலா. ஆ. சம்பளமும் வேலையும் தான் அவனுக்கு. நீ இவனை போய் இதை முடிச்சுட்டு வாடானா முடிச்சுட்டு வந்துடுவான். அவனுக்கு நீ கண்டே பிடிக்க முடியாது. அது ரொம்ப ஈஸியாக வந்து வெளியே போயிடுவான் அவன். காரணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு ஒரு குரூப்பாக இருப்பானுங்க சார் தாதாஸ். அவனுக்கு யாரும் பார்க்க முடியாது அவனுக்கு. ஆ. அவன் இயக்கிறவன் யாருன்னு அவனுக்கே தெரியும். அவனுக்கே தெரியாது. தெரியும். இவன் ஒரு ஸ்லீப்பர் செல் தான். இவன்கிட்ட இவனுக்கு உத்தரவு போடுவான். கீழே இருக்கும். இவனுக்கு கொஞ்சம் மேலே இருக்கவன் வந்து ஒரு உத்தரவு போடுவான். டே இன்னைக்கு ஒரு வேட்டை இருக்குது, இன்றைக்கி போகணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவான். இவன் ஒரு 10 மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போவான். ஒருத்தனை போவான். அவனை இவன் தான் அப்படின்னா அவனை போட்டு தள்ளிட்டு வந்துட்டே இருப்பான். ஆனால் பெரும்பாலான க்ரைமுக்கு பின்னால் வந்து போதை இருக்கா சார்? ஆமாம். அவன் தன்னிலை மறந்தால் தான் முதல்ல தவிர முடியும். அப்போ இந்த ஜென்ரேஷன் நீங்கள் முதல்ல சொல்ல போகிற விஷயம் என்ன? அவன் வந்து எந்த காரணத்தை கொண்டும் தன்னுடைய குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் வந்து கண்ணில் மணி மாதிரி வச்சு பார்த்துக்கணும் அவங்கள. எந்த காரணத்தை கொண்டு எங்கேயும் எந்த நேரத்துலையும் விடக்கூடாது. தனியாக அவன் இண்டிபெண்ட்டாக அவன் வந்து செய்கிறதுக்கு விடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் தான் அவன் மாட்டிக்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறான். அந்த ஃப்ரெண்ட்ஸு வந்து போதை பழக்கிறதுன்னு கேட்டால் இவனும் அது கற்றுக்கிறான். அப்புறம் அந்த போதைக்கு பணம் கிடையாது அது வாங்குறதுக்கு. அதுக்கு எப்படி சம்பாதிக்கிறது? ரோட்டில் போனால் யாரோ ஒருத்தர் அடிச்சு பிடுங்குறான். ஒரு செயினை பிடுங்கணுன்னு கேட்டிங்கன்னா 40,000 50,000 ரூபா அடிச்சு பிடிக்கிட்டு போயிடுறான். இல்லை இந்த மாதிரி கேங்ஸ்டரோட சேர்ந்து கேட்டால் ஒரு மர்டர் பண்ணணுன்னு கேட்டால் அவருக்கு ரூபா 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்குறான். இப்போ நாங்கள் வந்து ஒரு பிரிஸ்னஸ் வந்து நாங்கள் வந்து திருத்தணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அவனுக்கு வந்து ஒரு வேலை வாங்கி கொடுக்குறோன்னு வச்சுங்க. நான் அப்படி வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் ஒரு 2 மாதம் வேலை பார்த்தான். அப்புறம் அங்கேருந்து அங்கே ஒரு மோசடி பண்ணிட்டு ஓடி போயிட்டான். அவன் திரும்பி மாட்டிட்டு உள்ளே வந்துட்டான். சார் அவன் ஒரு 25,000 சம்பளம் கொடுத்தான் சார். 25,000 சம்பளம் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அவன் எவ்வளோ படிச்சிருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு வந்து எந்த படிப்பும் இருக்காது. அவனுக்கு எவ்வளோ தான் பணம் கொடுத்தோம், ஒரு 10,000 கொடுப்பாங்க, 15,000 கொடுப்பான். பட் இவனுடைய பழக்க வழக்கங்களுக்கு அந்த 15,000 25,000 பத்தவே பத்தாது. அவனுக்கு ஒரு நாளைக்கு 25,000 வேணும். அப்போ ஒரு ஜெயிலில் உள்ள வர்றதுடைய நோக்கம் வந்து தண்டனை இல்லை, திருத்துவதுன்னு தான் சொல்லப்படும் இல்லையா? தான். அப்போ உள்ளே வந்தவர் ஏன் திரும்ப திரும்ப உள்ளே வராரு? இல்லை உள்ளே வந்தவரில் வந்து இந்த கேட்டகரி அது உங்களுக்கு வந்து வேறு மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ வந்து ஜெயிலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிச்சுவல் பிரிஸ்னஸ் இருக்கான்னு வச்சுங்க. அவனை நீங்கள் திருத்த முடியாது. அவனுக்கு வந்து ஈஸி மணி வேணும். அவன் வந்து ஈஸி மணி மேக் பண்ணுறான். அவன் கொள்ளையடிச்சான்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து லட்சமாக பணம் கையில் வச்சுருப்பான். அவனை நீங்கள் திருத்தவே முடியாது. அவனுக்கு வந்து திருடும். ஆமாம். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து உள்ள ஜெயிலில் அதிகமாக இருக்கிறவங்க வந்து லைஃபஸ் தட் இஸ் மர்டர் கேஸ் வந்தவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70% ஆஃப் மர்டர் கேஸ் வந்தாலும் ஒரு சடன் ப்ரொவொகேஷனில் வந்தவங்க தான். 70% அப்படி தான். கிட்டத்தட்ட அவனுங்க அப்படி தான் வருவாங்க. வந்துருப்பான் ஏதோ ஒரு கோபத்தில் பண்ணிடுறது தான். அவங்கள வந்து திருத்த வேண்டிய அவசியமே கிடையாது. வந்தோடனே திருத்திடுவான். ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படிலாம் பண்ணி. ஆனால் அவங்க வாழ்க்கையில் எப்படி சார் இருக்கும்? அப்படியே ஒரு மாதிரி நடவன மாதிரி இருப்பாங்களா? ஏன்னா அப்படியே உங்களுக்கு வந்த அந்த லைஃபுக்கு பழகிடும். அது ஒரு லைஃப் தானே. அது ஜெயிலுன்றது ஒரு லைஃப் தானே. அதுக்கு பழகிடுறான் அவன். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு கன்வின்ஸே ஆக மாட்டேங்குது சார். எப்படி சார் அதுக்குள்ளே பழக முடியும்? ஒரு சடன் ப்ரொவொகேஷனில் ஒருத்தர் உள்ளே வரான். அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் அதை நினச்சிக்கிட்டு இருப்பான். இவெல்லாம் வெளியிருக்காங்க என்னன்னு. இந்த 3 மாதத்துக்குள்ள அவங்க செட்டில் ஆகிடுவாங்க. யார்? இவன் வீட்டிலேருந்து வந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்ற அந்த இதில் தான் அவன் வந்து அந்த கவலையில் இருப்பான். ஒரு 3 மாதம். இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியாக செட்டில் ஆகிடும். அவனுடைய கவலைகள்லாம் தீர்ந்துடும். இப்போ நினச்சிட்டு இருப்பாங்க இவன் வரப்போகிறது இல்லை 20 வருஷத்துக்கு. இவன் இல்லாமல் நம்ம எப்படி வாழணும்னு அவங்க அதுக்குள்ள திருமணம் பண்ணிடுறாங்க இல்லையா? அவங்க அதுக்குரிய வழிகளை பார்த்துட்டு அவங்க போயிடுறாங்க. அது வரைக்கும் பொண்டாட்டி வேலைக்கு அனுப்ப மாட்டான். இப்போ அந்த பொண்டாட்டி வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க வந்து படிக்காமல் இருக்கும். அதுக்கு படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போகுங்க. மனித வாழ்க்கை அவ்வளோதான். எல்லா சூழலுக்கும் மனிதன் பழகிடுவான். ஆமாம். எங்களுடைய வாழ்க்கை கூட பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ ப்ரிசன் ஸ்டாஃப் இருக்காங்கன்னு வச்சுக்க. ப்ரிசன் ஸ்டாஃபினுடைய வாழ்க்கை கூட வந்து இந்த கைதிகளோடு வந்து பிணைஞ்சிருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்னுடைய ஃபாதர் வந்து பிரிசனில் வார்டர். அவர் வேலை பார்த்த இடத்துல ஒரு 3 பேர் ஓடி போயிட்டானுங்க. ஓடி போனதில் அன்னைக்கு நைட் டியூட்டியில் இருந்த 12 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதில் எங்கள் அப்பாவும் ஒருத்தர். சஸ்பென்ஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிரிசனர் கிடைக்கிற வரைக்கும் சஸ்பென்ஷன் ரிவோக் ஆகலை. 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்டத்தட்ட ரிவோக் ஆகலை. நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதாவது வேலை கிடையாது 1.5 வருஷமா? அப்போ ஆமாம், வேலை கிடையாது. ஸோ நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பா சொல்கிறாரு நான் வந்து எங்கள் அப்பா அன்றைக்கி நைட் டியூட்டிக்கு போகிறாரு. கம்ப்ளீட் தூக்கிட்டு நைட் டியூட்டிக்கு போகிறாரு. போகும்போது வந்து அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் வந்து கையெழுத்து கேட்குறேன். நான் பார்த்துட்டு நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்களடா, நீ நிறைய படிடா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நான் நல்லா படி அப்படின்ட்டு நைட் டியூட்டிக்கு போகிறாரு. பெட்டை தூக்கிட்டு காலைல வரும்போது தொப்பி பெல்ட் எல்லாம் அங்கேயே விட்டுட்டு திரும்பி வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வராரு. அந்த கிளாஸ் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு வருஷம் என்னை மேனேஜ் பண்ணாங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் 1.5 வருஷம் ஆகிடுச்சு. 10th ஸ்டாண்டர்ட் பாதி படிக்கும்போது வேறு பொழப்பு படி 8 குழந்தைங்க எங்கே போவீங்க? அரை சம்பளத்தை வாங்கிட்டு எப்படி கஞ்சி குடிப்பீங்க? ஸோ என்ன பண்ணுறாரு, நீயும் வந்து ஏதோ ஒரு வேலை பாரு, அவ்வளோதான், நீ ஸ்கூல்லாம் போக தேவையில்லை, முடிஞ்சு போச்சா, என்னுடைய படிப்பு முடிஞ்சு போச்சா. என்னுடைய படிப்பு முடிகிற காரணம் எங்கே? எஸ்கேப்.
ஸோ கிட்டத்தட்ட 2 பேருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரி தான். அவர் உள்ளே வந்தால் பிரச்சனை, அவர் தப்பிச்சா இவருக்கு பிரச்சனை. அவர் மாதிரியே இவரும் இவரோட குடும்ப வாழ்க்கையும் மாறும். மாறும். அவர் புள்ள வேலைக்கு போகிற மாதிரியே, அதாவது இவர் ஜெயிலுக்கு வந்து அவர் பிள்ளை படிப்பை நடத்தின மாதிரியே ஒரு அந்த துறையில் இருக்கவருடைய பிள்ளையும் படிப்பை நடத்த வேண்டியிருக்கும். ஸோ இட்ஸ் மிக்ஸ் காம்ப்ளிகேட்டட் இமோஷன்ஸா சார் இது இல்லை? ஆமாம். அதனால கொஞ்சம் மைண்டே மறத்து போமோ? மறுத்து போயிடுச்சு எல்லாமே. மறத்து போயிடுச்சு. ஆனால் பெரும்பாலும் நான் இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிற காலகட்டம் வரைக்கும் பார்த்த வரைக்கும் என்னென்ன காரணங்களுக்காக பெரும்பாலும் ஜெயிலுக்கு வருகிற எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது சார்? நான் ரிட்டையர்ட் ஆகிற இந்த ஸ்டேஜில் இருக்கிற பிரிஸ்னஸ் அதிகமான வருகையில் வந்து இந்த மர்டர் கேஸ் தான் அதிகமாக. என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஒரு குரூப்ஸ் இவங்க எல்லாமே அப்படி நிறைய வந்து உங்களுக்கு வந்து கேங்ஸ் இருக்குது. இந்த கேங்ஸில் நிறைய ஆளுங்க இருக்கானுங்க. அவனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவனுக்கு மறுபடியும் திருப்பி அந்த கேஸில் வந்து வேற எவனே ஒருத்தர் கொடுத்துருவானுங்க. இவங்க கொடுத்தாங்கன்னா அவனை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கொலையை பார்த்தவங்க அவனை போய் பார்ப்பாங்க, அவன் இருக்க மாட்டான். அதில் அவன் எங்கேயோ போயிடுவான், வேற ஒரு குரூப் தானே இருப்பாங்க உள்ள. அவனை பார்த்துட்டு இவங்க யாரும் இல்லைன்னு சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா இவனுக்கு வந்து பெயில் கொடுத்துருவாங்க. பட் அது வரைக்கும் வந்து அவன் உள்ளே தானே இருக்க போகிறான். அவன் ஒரு 10 பேர் 15 பேர் வந்து உள்ளே இருக்க போகிறான் இல்லைங்களா. இப்படி எங்ககிட்ட பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஜெயிலில் வந்து ஒரு கலவரம் நடந்துச்சு உங்களுக்கு. அந்த கலவரத்தினுடைய போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 780 பேர்லேருந்து 1000 பேர் வரைக்கும் வெறும் குண்டாஸ் தான் இருந்தாங்க. உங்களுக்கு 2000 பிரிசனர்ஸில் வந்து 1000 பேர் குண்டாஸ். அவனுக்கு என்ன தொழில்ங்கிற குண்டாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கூலிப்படைங்க, ரவுடி பசங்க, சாராயம் காய்ச்சறவனுங்க, அந்த மாதிரி தான் இருப்பானுங்க. மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் திரியிறவன் அவன் இவன் பெட்டி கேஸ். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10% 15% இருக்கும். பாக்கி வந்து தெப்ட் கேஸ் அவனுங்க வந்து ஒரு 20% இருப்பானுங்க கிட்டத்தட்ட ஜெயிலுக்குள்ள உங்களுக்கு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறவனுங்க வந்து இந்த சாதாரண ஃப்ராடு கேஸ் அந்த மாதிரி கேஸ் இருப்பாங்க. ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிறது வந்து மர்டர் கேஸ் அவன் தான் இருப்பானுங்க. இப்போ சினிமாவில் காட்டுறதுனா இப்போ ஃபேக்ட் தானே சார்? அவங்க ஒரு கேங் இருப்பாங்க, இவங்க ஒரு கேங் இருப்பாங்க. கேங் இருப்பாங்க, பட் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி தாங்க இருப்பாங்க. ஜென்ரலாக வந்து உள்ளே இருந்த பிரிசனர்ஸ் வெளியே போய் மர்டர் பண்ணி மறுபடி உள்ளே வந்துடுவான் அப்படின்னு காமிப்பாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த ஆர்கனைஸ் கிரிமினல்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபஷ்னல் கிரிமினல்ஸ் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு உங்கள் அனுபவத்தில் இப்போது ஒரு கேங் வந்து ஒரு கொலை பண்ணும், இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு சும்மா ஆட்களை நிறுத்துவாங்க, அவங்கள பிரச்சனைக்கு கொண்டு வருவாங்க. இப்படி கேஸ் வாங்கிட்டுலாம் உள்ளே வர்றாங்கல்ல, அவங்க லைஃப்பில் என்ன சார், எப்படி சார் ஒருத்தர் வந்து ஜெயிலில் வந்து இருக்க தயாராக இருக்காரு? ஆமாம், வெளியே இருக்க முடியாது. அவர் ஜெயில் சேஃபா? அவனுக்கு ரெண்டு தாங்க. ஒன்று வந்து லக்ஸுரியாக அவன் வந்து என்ஜாய் பண்ணணும் வெளியே இருந்தான்னா, இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து பிச்சைக்காரன் மாதிரி ஜெயிலுக்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான். இப்போ ஜெயிலில் அவனுக்கு சேஃப் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயிலில் இப்போ வந்து முதல் மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு கஞ்சியாக கொடுக்குறாங்க. இப்போ ஜெயிலில் எல்லாம் நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு 130 ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணி நல்ல அருமையான சாப்பாடு கொடுக்குறாங்க. காலைல டீ, சாயந்தரம் டீ, வாரத்தில் 2 நாள் மட்டன், 2 நாள் முட்டை, மார்னிங் டிஃபனு, மதியம் நல்ல லஞ்சு, ஈவினிங் சப்பாத்தி, அது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு, உறைவிடம் ஃப்ரீ, உணவு ஃப்ரீ, அப்புறம் உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃப்ரீ. நீங்கள் எப்போ வேணால் யார் வேணால் இன்டர்வியூ பார்த்துக்கலாம், யார் வேணால் வாங்கிக்கலாம், உள்ள கேன்டீன் இருக்குது. இப்படி வந்து எல்லா சௌகரியங்களும் ஜெயிலுக்குள்ளே இருக்குது. இப்போ ஜெயில் ஆக்சுவலாக சேஃபாக இருக்கா? நான் என்ன கேட்குறேன்னா, வெளியிலிருந்து பொருட்களை உள்ளே கொண்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஆமாம், அதெல்லாம் சகஜமாக நடக்குது தானா? வெளியிருந்து பொருள் வந்து வந்து உங்களுக்கு வந்து போதைப் பொருள் வந்து நிறைய எடுத்து போயிடுவானுங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 700 பேர் 800 பேர் கோர்ட்டுக்கு போகிறானுங்க. இந்த ஒரு கேட்டில் தான் வெளியே போகணும், அந்த ஒரு கேட்டில் தான் உள்ளே வரணும். எப்படி அவ்வளோ போலீஸ் செக்யூரிட்டி இருக்கல போதைப் பொருளை உள்ளே கொண்டு வர முடியும்? எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ நேராக போகிறான், போய் இப்போ கோர்ட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க. கோர்ட்டுக்கு போகிற இடத்துல வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஒன்று பார்க்குறக்கு வருவானுங்க. வந்தான்னு கேட்டிங்கன்னா இவன் செருப்பு போட்டுட்டு போக மாட்டான். இந்த செருப்பு போட்டுக்கடா நீ செருப்பு தள்ளலான்னு கேட்டிங்கன்னா செருப்பு கடியில் வந்து பசை போட்டு ஒட்டி அதில் கஞ்சா வச்சு போட்டுப்பானுங்க. அப்போ இதை வந்து அதிகாரிகள் கண்டுபிடிக்க முடியாதா என்ன? கண்டுபிடிக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் செருப்பெல்லாம் பிரித்து போட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. ஒரு ஆளாக வரான், அவன் 800 பேர் வந்து போகணும் சார் உள்ள ஒரு கேட்டில். காலையில் உங்களுக்கு வந்து கோர்ட் அனுப்புறதுக்கு 8 மணிக்கு ஆரம்பித்தான்னு கேட்டிங்கன்னா 12 மணி 1 மணி வரைக்கும் கோர்ட் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும். 50-60 கோர்ட்டுக்கு அனுப்பணும். ஒரு கோர்ட்டுக்கு இப்போ 20 பேர் 30 பேர் 40 பேர் கோர்ட்டுக்கு அனுப்பணும். அத்தனை பேரும் வாரண்ட் படித்து இவன் தானான்னு பார்த்து இவன் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை வச்சு டாலி பண்ணி இந்த போலீஸ் ஸ்டாண்டர்ட் பண்ணுவாங்க. இவன் இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு ஒரு கேட் தான் இருக்குது சார். ஒரு கேட்டு தான் இருக்குது ஜெயிலுக்குள்ள, ஒரு கேட் தான், வேறு செகண்ட் கேட் கிடையாது எங்கேயும். அப்புறம் உள்ளே இருக்க ஸ்டாஃப் இருக்காங்க. ஸ்டாஃபில் கொஞ்சம் மோசமான ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லைங்களா. உள்ளே இருக்கிறவங்களே அங்கே இருக்க கிரிமினல்ஸுக்கு தேவைப்படக்கூடிய போதைப் பொருளையோ அல்லது அவங்க விரும்பக்கூடிய விஷயங்களையும் சப்ளை பண்ணுவாங்கன்னா அது என்ன அமைப்பு? அது இப்போ எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுக்க தானே செய்கிறாங்க. நாங்கள் அவன் கிடைச்சிட்டான்னு கேட்டிங்கன்னா அந்த 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 காவலரையோ இல்லை அந்த பணியாளரையோ வந்து நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் போலீஸ்க்கு. அவங்க பிரச்சனை உள்ளே வந்துடுவான். அவன் அதாவது தவறு செய்த அந்த காவலரே இப்போ கைதியாக உள்ளே உள்ளே வந்துடுவான்.
ஆனா அவர் இன்னும் சௌரியத்தோடல இருப்பாரப்ப? இது அவருக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இருக்கும் தானே? ஆமா, உள்ள இருப்பானுங்க அவனுங்க. ஏன்னா அவனுக்காக தான் வாங்கிட்டு வராங்க உள்ள. ஒரு நொட்டோரியஸ் கிரிமினல் அல்லது ஹேபிச்சுவல் கிரிமினல்ஸ், புரொஃபஷனல் கிரிமினல்ஸ் இவங்களுக்கு நடுவுல ஒரு 10% 20% ஏதோ அவசரத்துக்கு செஞ்சவங்க, இது தவறுனே தெரியாம குரூப்ல போய் கூட நின்னு மாட்டிக்கிட்டவங்க, இவங்களும் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்தா, அவங்க என்ன ஆவாங்க சார்? அவங்க மறுபடியும் இந்த கலைய படிச்சுக்கிறாங்க. ஆனா பாவம் இல்லையா சார்? அவன் ஏதோ வாழ்க்கைக்கு வேண்டியவன், ஏதோ ஒரு தப்புல தெரியாம அவர் உள்ள வந்து, அவங்கள செக்ரிகேட் பண்ணி, அதாவது இவங்கலாம் வந்து ஒரு தெரியாத்தனமா அந்த தப்ப பண்ணிட்டாங்க. இவங்கலாம் புரொஃபஷனல் கிரிமினல்ஸ் இல்ல. அவங்கள சேஃப்கார்ட் பண்ணி பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வச்சிருக்கீங்களா? ஹேபிச்சுவல் பிரிசனர்ஸ் இருக்கான்னு வச்சுக்கங்களேன், அவங்க தனியா ஒரு பிளாக்ல வச்சிருப்போம். அவனோட காஷ்மீர் பிரிசனர்ஸ் மிங்கிள் விட மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து அடலசன்ட் பிரிசனர்ஸ் இருக்கான்னு வச்சுங்க, அவங்க தனியா வச்சிருப்போம். பாஸ்டல் இன்மேட்ஸ்னா அவங்க தனியா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மர்டர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தனியா வச்சிருப்போம் நாங்க. வேற கொள்ளைக்காரங்க அந்த மாரி இருந்தாங்கன்னா, அந்த குரூப் தனியா வச்சிருப்போம். எல்லாம் தனித்தனியா கிளாஸிஃபை பண்ணி வச்சிருப்போம். ஒரு சில தகவல்கள நான் கேட்கிறேன் சார். ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் பதியப்பட்டுட்டா, அவர் லைஃப் என்ன ஆகும்? ஏன்னா இன்னைக்கு அவசரமா ஃப்ரெண்ட்ஸுங்க, என் ஃப்ரெண்டு, அவன் ஃப்ரெண்டுன்னு சும்மா போயிட்டு ஏதோ சண்டை கிண்டேன்னு இது ஒரு ஆபத்து தெரியாமலாம் நெறைய நடந்துருது. எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணலாமே நம்ப. ஒரு சார்ஜ் ஷீட் ஆயிடுச்சுன்னா, சார்ஜ் ஷீட் ஆயிடுச்சுன்னா கோர்ட்ல ரிலீஸ் பண்ணிடுறாங்கல்ல உங்களுக்கு. ஆனா இதையெல்லாம் கடந்து வந்த ஒருத்தர் எப்படியா இருந்தாலும் லைஃப்ல ஒரு சின்ன ஒரு கரும்புள்ளியோட தானே கடக்க வேண்டியிருக்கும். ஆமா, அது இருக்கும் அவன் மேல. அது ஆ. ஸ்டிக்மா அவன் மேல எப்பவுமே இருக்க தான் செய்யும். ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். அப்படி இல்லன்னா இவன் மேல கேஸ் இருந்துச்சு. இவன் மேல உடனே ஒருத்தன புடிச்சான்னு கேட்டீங்கன்னா, உடனே வந்து அவனுடைய ப்ரையர் ரெக்கார்ட் தானே பார்க்குறாங்க அவங்க. வேலை குடுக்குறவனே வச்சுக்க மாட்டான் அவங்களுக்கு. இவன் மேல வழக்கு இருக்கு. இவன் ஏற்கனவே இது மாரி பண்ணியிருக்கிறான். போலீஸ் கேஸ் இருக்கு இவன் மேல. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அத வந்து எடுத்துக்கிட்டு வந்து இவன் வந்து அத குவாஷ் பண்ணணும். அவன் கோர்ட்ல வந்து ஆர்டர் வாங்கணும். ஆனா ரியாலிட்டில அப்படிலாம் பண்ணா கூட ஒரு கம்பெனி வேலைக்கு எடுத்துக்குமா என்ன? எடுத்துக்க மாட்டாங்க. எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எடுத்துக்க மாட்டான். விமனுக்கு எவ்வளோ சேஃப்டி சார் பிரிசன்? விமென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டியா தான் இருப்பாங்க. ஒண்ணும் உங்களுக்கு மேல் உள்ள போ முடியாது நம்பர் 1. பட் என்னன்னா, அவங்களுக்குள்ள வந்து இருக்கும். உள்ள வந்து அஃபென்ஸ்ன்னு நீங்க பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு போதைப்பொருள் அஃபென்ஸு. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கிளாஷ். உள்ள 2 குரூப் கிளாஷ், அடிதடி. இதுதான் உங்களுக்கு உள்ள ஜெயிலுக்குள்ள அஃபென்ஸ். ஸோ உள்ள போதைப்பொருள் வந்து போதைப்பொருள் இல்லாத ஒரு சிறையே கிடையாது உலகத்திலேயே எங்கேயும். உலகம் முழுக்கவே இருக்கு. எவன்கிட்ட கேட்டீங்கனாலும் நீங்க ஃபாரினர்ஸ் வந்து அவன்கிட்ட ஃபாரினர்ஸ்ல பிரிசன் அஃபிஷியல்ஸ் வருவாங்க. அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ட்ரக்ஸ் இஸ் அவர் ப்ராப்ளம்ஸ் அதுதான். ஸோ போதைப் பொருள் இல்லாத எப்படியாவது எடுத்துகிட்டு வருவான் உள்ள. அது எப்படி எடுத்துகிட்டு வருவானே சொல்ல முடியாது. கையை கிழிச்சு உள்ளே வந்து அந்த பவுடரை வச்சு உள்ளே வச்சு பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சு அதை தைச்சு மேலே பெரிய ஒரு பேண்டேஜ் போட்டு வந்துடுவான். நீங்கள் வந்து என்னை கையை கிழிச்சா பார்க்க போறீங்க, இந்த வெளியே வந்து எடுத்துருவான். எடுத்துட்டு மறுபடியும் வந்து அடுத்த ஸ்டிச் போட்டுவான் ஹாஸ்பிட்டலில் போய். அப்போ உள்ள வந்ததும் போதை தான். உள்ள வந்தும் போதை தான். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஜெயிலுக்குள்ளே வந்து ஒரு 10% தாங்க வந்து அந்த அந்த கேட்டகரிஸ். எந்த கேட்டகரி? இந்த 10 போதை அடிக்கிறவனுங்கலாம் வந்து 10% தான். அந்த கொண்டாந்து குடுக்குற ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, அந்த மாரி பண்றவங்களா இருந்தாலும், அவங்களும் ஒரு ஒரு பிலோ ஒரு 5% தான். 100 வார்டர்ஸ் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அதில ஒரு ஒரு 5 பேர், ஒரு 2 பேர், இல்ல 3 பேர் இவங்க தான் அந்த தொழில்ல இருப்பானுங்க. இல்ல ஒட்டுமொத்தமா உள்ள இருக்க எல்லாரையும் ஒரு விக்டிமைஸ் பண்ணி இவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு முடிவுக்கு வந்துர முடியாது. இதோட இன்னொரு சைடு சார், நீங்க பார்த்த வரைக்கும் உள்ள ஒரு 5 வருஷமோ, 10 வருஷமோ இருந்து வெளியில போய் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிற நபர்களையும் கடந்தது உண்டா? ஜெயிலுக்குள்ள வந்து வெளிய போய்ட்டான்னாலே அவன் பெரிய ஆள் ஆயிடுவான் சார். இங்க இது இது தந்த அனுபவமா? அவன் தந்த அனுபவங்கள் மட்டும் இங்க இல்ல. இருக்கக்கூடிய ஆட்கள்ட்ட மாட்டாம வெளில போனதே பெருசுங்கிறீங்க. ஆமா. நான் பார்த்த வரைக்கும் ஜெயிலுக்குள்ள இருந்து வெளிய போனவன் யாரும் வந்து பிச்சை எடுக்கல. அவன் ஏதோ ஒண்ணு பண்றான் அவன். சப்போஸ் அவன் தெரியாம கூட இருக்கலாம். நான் கேட்கிறது ஒரு ஒரு சாதாரண ஒரு குடும்பஸ்தரு. ஏதோ தவறு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாரு. அவரு அங்கிருந்து திரும்பி வந்த பிறகு, இப்ப நீங்க சொல்றத பார்த்தா நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவரு ஒரு மாரி ஒரு ரவுடி வாழ்க்கை தான் வாழ முடியுங்கிற மாரி தான் ஒரு டோன்ல இருக்கு. அவர் சம்பாரிப்பாரு. அது அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது வந்து வெளியில கொஞ்சம் அச்சுறுத்துவதற்கு பயன்படலாம். சர்டிஃபிகேட் மாரி தான் அவனுக்கு அது உள்ள. வெளிய இருக்க சொசைட்டி வந்து அவன வந்து பயப்படுறாங்க அவன கண்டு. பயப்படுறாங்க. அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றாங்க. அவன் எல்லாத்தையும் போய் கேட்கறான். அவன் அங்க ஒரு தலைவன் மாரி ஆயிடுறான் இல்லையா உங்களுக்கு? நீங்க பணி செய்யும்போது, நீங்க பார்த்து உள்ள கவனிச்சு பழகிய சில பேர் வெளியில வந்திருப்பாங்கல்ல. அவங்களும் உங்களோட தொடர்புல இருக்க முயற்சி பண்ணுவாங்களா? டிட்டாச் பண்ணிப்பாங்களா? தொடர்பே இருக்காது. எங்கள பார்க்கறதுக்கே விரும்ப மாட்டாங்க முதல்ல. நாங்களும் அவங்ககிட்ட பழகவும் கூடாது. நாங்க பார்க்கவும் மாட்டோம் அவங்கள. இப்போ ஒரு படத்துல காமிச்சாங்கன்னா வந்து இப்போ ஒரு லேட்டஸ்ட்டா ஒரு ஜெயிலர் படத்துல காமிச்சாங்க. 3 பேர் வந்து அவர் ஜெயிலரா இருக்கும்போது ம். கைதியா இருந்தவனுங்க. அவங்க பெரிய தாதாவா இருந்தவனுங்க. ம். அவங்களுடைய ஹெல்ப்போட அவர் வந்து பண்ற மாரிலாம் நாங்க டச்சே வச்சுக்க கூடாது. ஓ! டச் வச்சுக்க கூடாது. ஆனா வச்சுப்பாங்களா ஜென்ரலான்னு கேட்கிறேன். இல்ல. வச்சுக்க மாட்டாங்க.
அது ஆபத்து தானே. ஓ! ஆக்சுவலா சிறைத்துறையில பணியாற்றுவது நீங்க அதுக்கு பிறகு உங்கள கண்காணிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆமா. இவரு உள்ள எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரா? இதெல்லாம் கண்காணிச்சுட்டே தான் ஆமா. இருப்பாங்க. அதெல்லாம் வந்து விஜிலன்ஸ் இருக்கு எங்ககிட்ட. ஓ! ஓ! ஓகே. பார்த்துட்டு தான் இருப்பாங்க. எங்கள பத்தி ரிப்போர்ட் போயிட்டே தான் இருக்கும். எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? 40 ஆண்டு காலம் இதிலேயே வாழ்ந்துட்டோம். நீங்க சொன்ன மாரி அதுவுமே கிட்டத்தட்ட சிறை வாழ்க்கை தான். அதுக்கு என்னைக்காவது ரெக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? இந்த துறையிலேயே நம்ம வேலை பார்த்தோமே! மற்றவர்களைப் போல ஒரு சகஜ வாழ்க்கை நமக்கு இல்லையேன்னு எப்பயாவது ரெக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? இல்ல அப்படி ரெக்ரெட்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, கிரிமினல்ஸ் இருக்கான்னு வச்சுக்கங்களேன். அவன் வந்து சொசைட்டி கூட வந்து வந்து பிரிச்சு எங்கிட்ட கொண்டு வந்து குடுக்குறாங்க. சொசைட்டி நாங்க பாதுகாக்கிறோமா இல்லையா? இந்த சமுதாயத்த நாங்க வந்து பாதுகாக்கிறோமா இல்லையா? ஸோ அப்படிதான் அத நீங்க இப்படிதான் எடுத்துக்கிறீங்க. நாங்க எடுத்துக்கணும். ஸோ அதனால உங்களுக்கு அது உறுத்தல. எங்களுடைய ஜாப் பொறுத்தவரைக்கும் வந்து வி ஆர் சாட்டிஸ்ஃபைடு. கடைசியா ஒரு கேள்வி. உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத கைதி யார்? அப்படி சொன்னா உங்களுக்கு வந்து நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, அந்த தூக்கு தண்டனை கைதி அவன் மனசு விட்டு இன்னும் அகலாம இருக்கிற ஒரு நீங்க 18 வயசுல ஆமா. அந்த வயசுல எனக்கு வந்து அப்ப இருந்த அந்த பிரிசனர் மட்டும் அவனுடைய முகமும், அவனுடைய அந்த கடைசியான அந்த வார்த்தைகளும் நான் இதுவரைக்கும் என் மனச விட்டு போகவே இல்ல. ஆனா உங்களுக்கு அந்த வார்த்தை மட்டும் மறக்கல. நீங்களாவது நம்புவீங்களா சார்? ஆமா. அந்த அந்த வார்த்தை வந்து இன்னும் ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஒரு கதியற்றவருடைய குரல் கடைசியில இந்த உலகத்துல யாராவது ஒருத்தன் என்ன நம்பணும் அப்படிங்கிறது தான் இல்ல? ஆமா. அதே மாரி பேரறிவாளன். ம். கிட்டத்தட்ட 30 வருஷம் ஒரு சின்ன பையனா வந்தான் உள்ள என்கிட்ட. 30 வருஷம் கழிச்சு 40 வருஷம் 45 வயசுல வெளிய போறான் அவன். அவன் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு எனக்கு தோணவே இல்ல எனக்கு அது. அது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து அவன வந்து அந்த கேஸ்ல வந்து கொண்டு வந்துருச்சே தவிர, சும்மா ஒரு பேட்டரி வாங்குனான்னு சொல்லி அவன வந்து அ 30 வருஷம் டெத் ரோல இருந்த ஒரு பிரச்சனை. இன்னைக்கும் வந்து அவன் கண்ணுக்குள்ளேயே தான் இருப்பான். தூக்கு போட்டதுல வந்து கொஞ்சம் வந்து வருத்தப்பட்டது வந்து ஆட்டோ சங்கருக்கு கூட வந்து நான் வந்து விடிய விடிய அவங்ககிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்க கூடயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். காலையில கொண்டு போய் அவன வந்து தூக்குல மாட்டிட்டேன். பட் அவன் வந்து கடைசியில போம்போது என்ன சொல்றான், "நான் குற்றவாளி தான். எனக்கு குடுத்த தண்டனை சரியானது தான். நான் தூக்குல மாட்ட வேண்டிய ஆள் தான்." அப்படின்னு ஒரு ரிப்பன் பண்றான் பாருங்க. ஒரு அந்த அந்த மொமெண்ட்ல. அதுவரைக்கும் அவன் கூட கொஞ்சம் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப அந்த அந்த அவன் அத சொன்னதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவன் மேல ஒரு சிம்பத்தி ஒரு பச்சாதாபம் வந்துருச்சு. வருது. ஆஹா. அது எப்படி சார் இருக்கும்? நீங்க பார்த்து பழகுன ஒரு ஆளு, அவர் குற்றவாளியாவே இருக்கட்டும். அவரு அவர நம்மளே அவருடைய லைஃப முடிக்க போறோம் அப்படிங்கிறது, அத எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அது ஒரு செரிமோனியல் மர்டர் தானே. இட்ஸ் இட்ஸ் அ மர்டர். நான் தான் மர்டர் பண்றேன். பட் வந்து எனக்கு அந்த அதிகாரம் குடுத்துருக்கு. சட்டம் எனக்கு அந்த அதிகாரத்த குடுத்துருக்குது. அதனால நான் மர்டர் பண்ணிடுறேன். அவ்வளோதான். அப்படிதான் எடுத்துக்க முடியாது. செரிமோனியல் ஒரு செரிமோனியல் மர்டர் அது. அ கொண்டு போய் எல்லாத்தையும் குளிப்பாட்டி கிளிப்பாட்டி கொண்டு போய் அவன கொண்டு போய் தூக்குல மாட்டிட்டு நாங்க திரும்பி வந்துர்றோம். சாகடிச்சிடுறோம் இல்லையா? அன்னைக்கு நைட் உங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? ஒண்ணும் இருக்காது கோபி. ஆ அந்த நிமிஷம் மறந்துருவோம். மறந்துடுவீங்க. இல்லன்னா இதுக்குள்ள இருக்க முடியாது. என்ன? இருக்க முடியாது. அவங்க குடும்பத்த எல்லாம் அவங்களெல்லாம் நீங்க சந்திக்க வாய்ப்பு உண்டா அதுக்கப்புறம்? இல்ல நான் அந்த குடும்பத்துலலாம் பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டீங்க. ஓ! ஓகே. இதுக்கான மனப்பாங்கு அல்லது இதுக்கான மனச்சூழல் உங்களுக்கு இந்த வேலையிலே வந்துருமோ? ஆமா. இப்ப எனக்கு வந்து ஒரு இந்த கலவரத்தில வந்து இது கலவரம் நடக்கும்போது நான் தான் வந்து அங்க ஜெயில் சூப்பரண்ட் 99 கலவரத்தில. 13 பேர வந்து அந்த கலவரத்தில பிரிசனர்ஸ் இறந்துட்டாங்க. ஆக்சுவலா வந்து ஜெயில் சூப்பரனுடைய தலையாய கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய பிரிசன்ல வர்ற, தன் கஸ்டடியில வர்ற பிரிசனர்ஸ வந்து பாதுகாக்கிறது தான் அவருடைய தலையாய கடமை. ம். ஸோ, என்னுடைய பாதுகாப்புல அனுப்பப்பட்ட கைதிகள் வந்து 13 பேர் நம்ம சுட்டுக் கொன்னுட்டோமே! அப்படின்ற அந்த வேதனைகள் இருக்கு பாருங்க. அது வந்து அ என்னைக்குமே அது மறையவே மறையாது. அதுக்காக தான் வந்து நான் வந்து நெறைய நாள் தூங்காம இருந்திருக்கிறேன். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்பார்க். இந்த பாக்ஸர் வடிவேலு ஆமா. பிரச்சனை. அந்த ஸ்பார்க் அடிச்ச உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய கலவரம். எங்கேயோ ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்த மாரி இருக்கு சார் வெளியில. இந்த ஒரு ட்ரிப்பு. ஆக்சுவலா சொன்னேன் பெருவாரியானவர்கள் சினிமா வாயிலாக அறிந்த ஒரு உலகம். இதுக்குள்ள கூடிய எமோஷன்ஸ், இதுக்குள்ள கூடிய ரியாலிட்டீஸ் அது நீங்க ஓப்பனா பேசுனது ரொம்ப இதா இருக்கு. 2வது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஃபன்னா வம்பிழுத்துட்டு சுத்துறது, போறது, வாரதுங்கிறதெல்லாம் இந்த வாழ்க்கைய கேட்கிறப்ப எங்கெல்லாம் கவனமா இருக்கணுங்கிற ஒரு புரிதலையும் இளைஞர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இட்ஸ் அ மீனிங்ஃபுல் டைம் தட் வி ஸ்பென்ட் வித் யூ சார். தேங்க்ஸ் அ லாட் சார். தேங்க் யூ சார். வெரி நைஸ். தேங்க் யூ.